எல்லாருக்கும் வணக்கம். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? சூப்பரா இருப்பீங்கன்னு நம்புறேன். ஸோ, போர் பதற்றம் இன்னும் குறைஞ்ச பாடில்ல. எந்த அளவுக்கு ஃபாஸ்ட்டா இந்த போர் முடியுமோ, அந்த அளவுக்கு நல்லதுன்னு நெனைக்கிறேன். இருந்தாலும் இப்போதைய நிலைமை ரொம்ப மோசமா இருக்கு. திங்கட்கிழமை நிச்சயமா மார்க்கெட் கேப் டவுன் தான் ஆகப்போகுது. அதையும் மீறி ஒரு சில பங்குகள் மட்டும் மேல போயிட்டுருக்கு. அந்த மாரி பங்குகள் தான் நம்ம இன்னைக்கு ரிவ்யூ பண்ண போறோம். வாங்க வீடியோக்குள்ள போலாம். ஃபர்ஸ்ட் நம்ம மார்க்கெட் டைரக்ஷன் பத்தி புரிஞ்சுக்கலாம். நிச்சயமா டவுன்வர்ட் ப்ரெஷர் தான் இருக்கு. அடுத்த வாரம் ஃபுல்லாவுமே அது அதிகமாகறதுக்கு தான் நிறைய சான்சஸ் இருக்கு. ஏன்னா மிடில் ஈஸ்ட் ஜியோபொலிட்டிக்கல் டென்ஷன், அப்புறம் முக்கியமா ஆயிலோட பிரைஸ் ரொம்ப ஷாக்கிங்கா இருக்கு. ஒரு சில நாடுகள் எல்லாம் ரொம்ப மோசமா தட்டுப்பாடு இருக்கு. நம்ம அண்டை நாடான பாகிஸ்தான்லயே பார்த்தீங்கன்னா, ஒரு ரூ. 56 ஒரே நாள்ல 1 லிட்டருக்கு ஏத்திருக்காங்க. அதே மாதிரி கியூபாவில் பவரே இல்லை, நிறைய பவர் கட் நடந்துட்டு இருக்கு. ஸோ இந்த மாதிரி நிறைய நாடுகளில் ஆல்ரெடி தட்டுப்பாடை ஃபேஸ் பண்ணிட்டு இருக்காங்க. நம்ம நாட்டில் இப்போதைக்கு அந்த அளவுக்கு மோசம் இல்லைன்னாலும் பெட்ரோல் ப்ரைஸ் இன்னும் ஜாஸ்தி ஆகிறதுக்கு தான் நிறைய வாய்ப்பு இருக்கு. ஸோ இந்த மாதிரி சுச்சுவேஷனில் பெட்ரோல், டீசல் மட்டும் இல்லாமல் ஒரு சில மெட்டல்ஸும் வேகமாக மேலே போகும். அது நம்ம நல்லா பார்க்க முடியுது. போன வாரம் நேஷனல் அலுமினியம் பார்த்தீங்கன்னா ஒரே நாளில் 20-30 பாயிண்ட்ஸ் மேலே போச்சு. ஸோ நிஃப்டி பார்த்தீங்கன்னா 24,300 இப்போதைக்கு இருந்தாலும் எனக்கு தெரிஞ்சு அது 24,000க்கே வரத்துக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்கு மண்டே டியூஸ்டேக்குள்ள. அப்புறம் முக்கியமாக சென்செக்ஸும் பார்த்தீங்கன்னா ரொம்ப தடுமாறிட்டு தான் இருக்கு. ஸோ இந்த சப்போர்ட் அப்படின்னு பார்த்தோம்னா ஒரு 77,000 77,500க்குள்ள இருக்கு. ஸோ அதுவும் அடுத்த வாரம் கிராஷ் ஆகிறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்கு. பேங்க் நிஃப்டி இன்னும் மோசமாகிறதுக்கு தான் வாய்ப்பு இருக்கு. என்ன ரீசன்னா, இந்த பேங்க்ஸ் எல்லாமே ஒரு மாசம் முன்னாடி வரைக்கும் நல்லா மேலே போயிருந்தது. அது இப்போ எல்லாமே கொஞ்சம் கிராஷ் ஆயிட்டு இருக்கு. போன வாரம் வெள்ளிக்கிழமை மட்டுமே பார்த்தீங்கன்னா ஒரு சில பங்குகள் இவ்வளோ பதட்டத்தை மீறி மேலே போச்சு. பெல் பார்த்தீங்கன்னா, அது பாரத் எலக்ட்ரானிக்ஸ் சூப்பராக ஒரு 2% மேலே போயிருந்தது, கிட்டத்தட்ட 12 பாயிண்ட்ஸ். அதே மாதிரி இந்த அப்ஸ்ட்ரீம் ஆயில் கம்பெனிஸ்லாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப நல்லா மேலே போயிட்டு இருந்தது. ஓஎன்ஜிசி ஒரு நல்ல எக்ஸாம்பிள். ஒரு 1.5% வரைக்கும் மேலே போயிருந்தது. ரிலையன்ஸ் நல்லா மேலே போயிருந்தது. அப்புறம் என்டிபிசி, ஹிண்டால்கோ, நால்கோலாம் இந்த மெட்டல்னால மெட்டல், அலுமினியம் இதனால மேலே போயிருந்தது. ஸோ இது எல்லாமே பார்த்தீங்கன்னா ஒரு மார்க்கெட் மூவர்ஸாக கான்ட்ரிபியூட் ஆச்சு போன வெள்ளிக்கிழமை மட்டுமே. அதே சமயத்தில் மார்க்கெட் டிராகர்ஸ் பார்த்தீங்கன்னா முக்காவாசி பேங்கிங் அப்புறம் என்பிஎஃப்சிஸ், ஐசிஐசிஐ பேங்க், ஆக்சிஸ் பேங்க், எஸ்பிஐ, முக்கியமாக ஹெச்டிஎஃப்சி பேங்க், எஸ்பிஐலாம் ஒரு பெரிய மார்க்கெட் டிராகராக இருந்தது. எல்என்டியும் ரொம்ப மோசமாக மார்க்கெட் டிராகராக இருந்தது. ஸோ 2 கான்ட்ரிபியூட்டிங் கம்பெனிஸ் எடுத்து பார்த்தீங்கன்னா ஐசிஐசிஐ பேங்க், ஹெச்டிஎஃப்சி பேங்க், இதுதான் மார்க்கெட்டே டிராக் பண்ணியிருந்தது. போன வாரம் நான் ஒரு 8 பங்குகள் நிச்சயமாக லாங் டேர்முக்கு வாட்ச் பண்ணணும்னு சொல்லியிருந்தேன். நெட்வெப், டிக்சன், அப்பர் இண்டஸ்ட்ரீஸ், நாட்கோ, கேஇஐ, பாலிகேப், சாரதா கிராப், அப்புறம் ஸ்னைடர். ஸோ இது எல்லாமே பார்த்தீங்கன்னா மார்க்கெட்டோட டார்லிங்ஸாக இருந்துட்டு இருக்கிற கம்பெனிகள். ஸோ இந்த மாதிரி போர் பதட்டத்தில் ஏதோ ஒரு ரீசன்னால மார்க்கெட் மிஸ்பிரைஸ் பண்ணிச்சுன்னா நல்ல விலைக்கு கிடைக்கக்கூடிய ஒரு சந்தர்ப்பம் இருக்கு. ஸோ இந்த 8ல் 6 நெகட்டிவாக க்ளோஸ் ஆச்சு. இருந்தாலும் நாட்கோவும் ஸ்னைடர் மட்டும் பாசிட்டிவாக க்ளோஸ் ஆச்சு. ஸோ இதில் ஒரு சில பங்குகள் பார்த்தீங்கன்னா ரொம்ப பெரிய மார்க்கெட் டார்லிங்காக இருந்தது. இப்போ ரீசன்ட் டைம் நெட்வெப், அப்புறம் டிக்சன் பார்த்தீங்கன்னா ரொம்ப ஃபாஸ்ட்டாக 2000, 3000, 4000லேருந்து 18,000 வரைக்கும் மேலே போயிட்டு ஒரு 6 மாசமாக கீழே வந்திருக்கு. ஸோ இதுக்கும் கீழே போகுமா அப்படிங்கிறது இந்த மாதிரி பதட்டத்தில் தான் பார்க்கணும். போச்சுன்னா நிச்சயமாக ஒரு நல்ல ப்ரைஸ்க்கு கிடைக்கும். அதே மாதிரி சாரதா கிராப்கெம், ஸ்னைடர், கேஇஐ, பாலிகேப் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா நீங்கள் இந்த 5000, 8000ங்கிற மாதிரி ப்ரைஸ் பார்க்காம அதோட ட்ரூ வேல்யூவேஷன் கொஞ்சம் நம்ம டீட்டெயிலாக பார்ப்போம். இன்னும் வர்ற வீடியோக்களில், வர்ற வாரங்களில் எந்த அளவுக்கு இது சீப்பாக போகுது அப்படிங்கிறது தொடர்ந்து வாட்ச் பண்ணலாம். நம்ம ரெகுலர் queryக்கு ஒரு 11 ரிசல்ட்டிங் ஸ்டாக்ஸ் கிடைச்சிருக்கு. இதில் கிட்டத்தட்ட 1, 2 தவிர எல்லாமே நெகட்டிவ் பைஸில் இருக்குது. அதனால இந்த கொரியிலேருந்து வர ரிசல்ட்ஸ் அதிகமாக நம்ம நம்பி இருக்க முடியாத ஒரு சூழ்நிலை.
அதே மாதிரி மண்டே மார்க்கெட் கேப் டவுன் ஆச்சுன்னா எல்லாமே நெகட்டிவ் ஆகிறதுக்கும் நிறைய வாய்ப்பு இருக்கு. அதனால எவ்ரிடே நம்ம வந்து அதோட வால்யூம் எந்த அளவுக்கு ப்ரைஸ் கீழே போகுது அப்படிங்கிறத பார்க்கணும். ஸோ புதுசாக பொசிஷன் இந்த மாதிரி சமயங்களில் எடுக்காமல் இருக்கிறது தான் ரொம்ப நல்லது. இருந்தாலும் அடுத்த வாரம் நான் query பேஸ்டு ரிசல்ட்டில் பார்க்க போகிற ஒரு முக்கியமான கம்பெனி கர்நாடகா பேங்க். ரீசன் உங்களுக்கே புரிஞ்சிருக்கும். ஆவரேஜ் வால்யூம் எப்போதும் 30 லட்சம் 38 லட்சம் இருக்கிற கம்பெனி ஒரே நாளில் வெள்ளிக்கிழமை 1.1 கோடிக்கு மேலே வரைக்கும் மேலே போயிருக்கு. அதே மாதிரி இது கிட்டத்தட்ட இதோட 52 வீக் ஹைக்கு ரொம்ப க்ளோஸராக இருக்குது. ஸோ நல்ல வால்யூம் ப்ளஸ் நல்ல ஃபண்டமெண்டல்ஸ் இருக்கிறதால ஒரு பெரிய பையிங் இருக்குது, இன்ஸ்டிடியூஷனல் பையிங் இருக்குது. அதனால இது இன்னும் மேலே போக நிறைய வாய்ப்பு இருக்குது. போர் பதட்டம் வந்தாலே டிஃபென்ஸ் ஸ்டாக்ஸ் எல்லாமே மேலே போகும். அதில் முக்கியமாக ஒரு சில ஸ்டாக்ஸ் ரொம்பவே சூப்பராக போன வாரம் மேலே போச்சு. ஸோ இது வந்து கான்ட்ரா பெட்ஸ் அப்படின்னு சொல்லலாம். அதில் ஆஸ்ட்ரா மைக்ரோவேவ் ப்ராடக்ட்ஸ் பார்த்தீங்கன்னா ஒரு 900க்கும் கீழே தான் இருந்தது. ஒரு 2 வாரத்தில் 1000 rupees அப்படிங்கிறது ரீக்ளைம் பண்ணிடுச்சு. ஸோ இதுவும் பார்த்தீங்கன்னா வால்யூமில் ஒரு ஆவரேஜ் வால்யூமை விட ரொம்ப நல்ல வால்யூமில் இருக்குது. ஸோ அடுத்த வாரம் இதுவும் தொடர்ந்து மேலே போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. போர் பதட்டத்தில் ஒரு விஷயம் ரொம்ப ப்ராமினெண்ட்டாக நடக்கும். அதாவது கோல்டு, சில்வர், காப்பர் இதெல்லாம் தொடர்ந்து மேலே போகும். அப்போல்லாம் இந்த மாதிரி மெட்டல் கம்பெனி முக்கியமாக நேஷ்னல் அலுமினியம், ஹிண்டால்கோ இதெல்லாம் தொடர்ந்து மேலே போகும். ஸோ போன வாரம் ஆரம்பத்தில் 370க்கும் கீழே போன இந்த பங்கு அப்புறம் ஒரே நேரத்தில் 20-25 பாயிண்ட்ஸ் மேலே போயிட்டு 400க்கும் மேலே போயிட்டு அதுக்கப்புறம் ஃப்ரைடே 396 செட்டில் ஆயிடுச்சு. ஸோ அடுத்த வாரமும் இதோட வொலட்டிலிட்டி தொடரத்தான் சான்சஸ் இருக்குது. ஸோ எப்பெல்லாம் கீழே போகுதோ அப்போ என்டர் ஆகிட்டு, எப்பெல்லாம் இந்த மாதிரி 400க்கு மேலே போகும்போது எக்ஸிட் ஆகிறது ஒரு நார்மல் ஸ்ட்ராட்டஜியாக நிறைய ட்ரேடர்ஸ் பண்ணுவாங்க. ஸோ இந்த ஸ்டாக்கை நிச்சயமாக நம்ம வாட்ச் பண்ணணும். திரும்ப இது வந்து இந்த சேம் ரீசன்னால 370 அந்த மாதிரி போச்சுன்னா ஐ வில் பி டெஃபினெட்லி இன்ட்ரெஸ்டட். போன வாரம் மாதிரியே ஒரே ஒரு சின்ன ட்வீக் நம்ம கொடியில் பண்ணோம்னா, அதாவது RSI 70க்கு கீழே இல்லாமல் 70க்கு மேலே இருக்கிற ஒரு 3 பங்குகள் பார்க்க போகிறோம். நாட்கோ, GE ஷிப்பிங், கிர்லோஸ்கர் ஆயில். போன வாரம் நாட்கோ 2-3 விஷயத்தில் மேலே போகும்னு சொல்லியிருந்தேன். முக்கியமாக டெக்னிக்கல் பிரேக் அவுட் பார்த்தேன், வால்யூம் பார்த்தேன். RSI இப்போதைக்கு 70க்கு மேலே இருந்தாலும் இப்போ நம்ம இக்னோர் பண்ண முடியாத ஒரு சூழ்நிலை. எதனாலன்னா இது 52 வீக் ஹை கிட்டே இருக்கு, நல்ல வால்யூம் பில்டப் ஆயிருக்கு, நல்ல ஒரு பிரேக் அவுட் இருக்கு. ஸோ அடுத்த வாரம் இதோட 1060 தாண்டி மேலே போகிறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்கு. அவசியம் கவனிங்க. GE ஷிப்பிங் கிட்டத்தட்ட ஒரு 800 ரேஞ்சிலேருந்து நம்ம போன வருஷம் பார்க்க ஆரம்பித்தோம். 600 பாயிண்ட்ஸுக்கு மேலே அந்த டயத்தில் இருந்து, அதாவது ஒரு 6 மாதத்துக்குள்ளே பார்த்தோம்னா மேலே போயிருக்கு. இப்போவும் இதோட வேல்யூவேஷன் ரொம்பவே அட்ராக்டிவாக இருக்குது. ஸோ போன வாரம் நல்ல வால்யூம் பில்டப் ஆகிட்டு இருந்தது. இப்போதைக்கு RSI மேலே போயிருந்தாலும் அடுத்த வாரம் இன்னும் இது மேலே போச்சுன்னா இதோட 52 வீக் ஹையான 1438 தாண்டி போகிறதுக்கு நல்ல வாய்ப்பு இருக்குது. கிர்லோஸ்கர் ஆயில் என்ஜின் தொடர்ந்து ஒரு நல்ல முன்னேற்றத்தில் இருக்குது. 1510லேருந்து 1530ங்கிறது ரொம்ப ஈஸியாக அடுத்த வாரம் இது வந்து டச் பண்ணிடும். ஸோ இது புது ஆல் டைம் ஹை, புது 52 வீக் ஹை அடுத்த வாரத்திலே செட் பண்ணுறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது. ஸோ நல்லா கவனிங்க. ஏன்னா வால்யூமும் வந்து கிட்டத்தட்ட 100%க்கு மேலே இருக்குது. டிஃபென்ஸ் செக்டார்லேயே ஒரு பெரிய டார்லிங் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பாரத் எலக்ட்ரானிக்ஸ். இன்ஃபேக்ட் என்னோட லாங் டேர்ம் ஸ்டாக்கும் டிஃபென்ஸில் இது தான். ஸோ இது நிச்சயமாக அடுத்த வாரமே 473 தாண்டி கூடிய சீக்கிரம் இந்த வார சுச்சுவேஷன் கண்டினியூ ஆச்சுன்னா 500 டச் பண்ணாலும் ஆச்சரியப்படுறதுக்கு இல்லை. இப்போதைக்கு வந்து RSI 65, வால்யூம் பார்த்தீங்கன்னா 2 கோடியிலேருந்து இருக்கிறது 3 கோடியும் தாண்டி மேலே போயிருந்தது. நம்ம ரேடாரில் ஏன் வரலன்னா query வந்து பெக் ரேஷியோ 1.5 கீழே இல்லை அப்படிங்கிறதால இது வந்து ஸ்கிப் பண்ணிடுச்சு. ஆனால் நீங்கள் டிஃபென்ஸ் ஸ்டாக்ஸ் எல்லாமே கவனிங்க. HAL, BEL, பாரத் ஃபோர்ஜ், அப்புறம் LNT. இதில் LNTயும் அசோக் லேலண்டும் ரொம்ப மோசமாக போன வாரம் கீழே போயிருந்தது. இருந்தாலும் இதெல்லாம் வந்து ரீட்ரேஸ் ஆகி ரொம்ப கூடிய சீக்கிரம் மேலே வரதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. ஸோ இதில் முக்கியமான ஸ்டாக் பாரத் எலக்ட்ரானிக்ஸ். அடுத்த வாரம் 52 வீக் ஹை டச் பண்ணுமா அப்படிங்கிறத பார்க்கணும். மண்டே மார்க்கெட் கேப் டவுன் ஆச்சுன்னா எல்லா ஸ்டாக்குமே நெகட்டிவ் ஆகிறதுக்கும் சான்ஸ் இருக்குது. அதனால் ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும். இந்த queries-லாம் வந்து டைமுக்கு டைம் புது ரிசல்ட்டு தான் கொடுக்கும். அதனால் நம்ம புதுசாக இறங்க போகிறோம்னா ஒரு வாட்டி ரன் பண்ணி பார்த்து அதோட ஃபண்டமெண்டல்ஸ், டெக்னிக்கல்ஸ்லாம் பார்த்துட்டு அதுக்கப்புறம் தான் நம்ம வந்து ட்ரேடே பண்ணணும். ஸோ அதனால் வந்து இதில் டிஸ்கஸ் பண்ண 7 ஸ்டாக்குமே என்ன வேணாலும் ஆகலாம்.
இருந்தாலும் நம்ம வந்து ஓரளவுக்கு சேஃபாக இருக்கிற மாதிரி ஸ்டாக்ஸ் தான் நம்ம பிக் பண்ணி ரிவ்யூ பண்ணுறோம். ஸோ இருந்தாலும் இது எதுவுமே பை செல் ரெக்கமெண்டேஷன் கிடையாது. ரொம்ப கேர்ஃபுல்லாக ட்ரேட் பண்ணுங்கள். அடுத்த வாரம்னு மட்டும் இல்லை, மார்ச் மாதம் முழுசுமே ரொம்ப ஒரு டஃப்பான சுச்சுவேஷன் தான் இருக்க போகிறது. ஸோ நான் என்ன பண்ணியிருக்கேன்னா, என்னோட போர்ட்ஃபோலியோவில் நிறைய இந்த மாதிரி நெகட்டிவ் ஸ்டாக்ஸ்லாம் விற்று டேக்ஸ் ஹார்வெஸ்டிங் பண்ணியிருக்கேன். ஸோ இந்த டேக்ஸ் ஹார்வெஸ்டிங் பற்றி ஒரு செப்பரேட் வீடியோ அடுத்த வாரம் நான் போடுறேன். அப்போ நம்ம டீட்டெயிலாக பேசுவோம். ஸோ இப்போதைக்கு ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்க வேண்டிய ஒரு சுச்சுவேஷன். ஆல் தி பெஸ்ட். ஆதரவுக்கு நன்றி. நம்ம திரும்ப அடுத்த வாரம் பார்ப்போம்.